இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 22ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். என் கால்களையும் உருவ குத்தினார்கள். சங்கீதக்காரன் இயேசுவின் சிலுவை பாடுகளை குறித்த தீர்க்க தரிசனமான பாடலிலே அவருடைய கால்களிலும் ஆணிகளால் காயம் ஏற்படும் என்பதை மிக தெளிவாக அவர் பாடுகிறார். அப்ப இயேசப்பா கால்களில் காயம்பட்டதுனால நமக்கு என்ன நன்மை? அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அப்ப அவருடைய பாதம் எங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் நன்மை. அப்ப அந்த பாதம் உங்க வீட்டில் பட்ட உங்க வீட்டில் நன்மை, நீங்க இருக்கிற இடங்களில் வேலை ஸ்தலத்தில் பட்ட அந்த வேலையில நன்மை. ஏன்னா அவர் எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றுகிறார். இயேசுவின் பாதம் கடல் மேல நடந்தது. அங்கேயும் பாருங்க, கப்பலில் தண்டுவலிக்க கஷ்டப்பட்டவங்களுக்கு பாதுகாப்பு. கடலில் அமிழ்ந்த பேதுருவுக்கு கை கொடுத்து ஆண்டவர் தூக்கி விடுகிறார். அப்ப அவர் கால்கள் எங்கெல்லாம் நடமாடுகிறது, தேவ பிள்ளைகளை மையமாக கொண்டு அதை சுற்றி வருகிறார். அப்ப உங்களை சுற்றிலும் அவர் இருக்கிறார். அப்ப நீங்க எங்க போனாலும் அவரிடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல பாதுகாப்பை நீங்க என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள முடியும். விலையேறப்பட்ட நலதம் என்னும் வெள்ளைக்கல் பண்ணியை உடைச்சு ஊத்தி அந்த சகோதரி தன்னுடைய தலைமுடியினால துடைக்கிறார், கண்ணீர்னால பாதத்தை நினைக்கிறார். அப்ப வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி என்று சொன்ன இந்த ஆண்டோடைய கட்டுப்பாட்டிற்குள்ளதான் எல்லாம் இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா அந்த பாதத்துல விழுந்துருவீங்க. அந்த பாதத்தை கனம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த பாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த பாதம் தான் பெருசுன்னு சொல்லி உங்கள்கிட்ட இருக்கிற பெருசெல்லாம் அந்த பாதத்தை கொண்டு வந்து எத்தனை பேர் இதை நீங்க விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் அந்த சகோதரி தனக்கு மகிமையா இந்த தன்னுடைய தலைமுடியினால் அந்த பாதத்தை துடைத்தார். அந்த பாதத்தை காட்டிலும் மகிமையானது வேற எதுவும் இல்லை. அதனால மரியாதை குறித்து வேதம் சொல்கிறது, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது நல்ல பங்கு. அது அவளுடைய தெரிந்தெடுப்புல சூப்பர் சாய்ஸ், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஏன்னா அதுதான் தேவையான ஒன்று. அப்ப அவருடைய பாதத்துல தான் நமக்கு வேண்டிய நன்மைகள் இருக்கு. அவருடைய பாதத்துக்கு கீழே தான் இந்த பூமி கட்டுப்பாட்டுக்குள் இயங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய காலுக்கு கீழே தான் எல்லாம் இருக்கு. அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் இந்த சாத்தானின் தலையை நசுக்குவார்கள். அப்ப சிலுவையில் அவர் காயப்பட்டதுனால என்ன நடக்குது? சாத்தானின் தலை நசுக்கப்பட்டு இருக்கிறது. சங்கீதத்துல பாடுறோம், சிங்கத்தின் மேல் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவார். ரோமர்ல வாசிக்கிற சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார். அப்ப இந்த அதிகாரம் அந்த பாதத்தின் மூலம் நமக்கு சத்துருவின் மேலும் அவனுடைய கிரியைகளின் மேலும் அதிகாரம். அந்த பாதத்துல நீங்க விழுந்து கிடக்கும்போது அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அப்ப எவ்வளவு வலிமையோட அந்த சத்துரு எழும்பி வந்தாலும் உங்களால் அதை மிதித்து அழிக்க முடியும். ஆகவே இயேசுவின் பாதத்தில் ஏற்பட்ட காயத்தினால் உண்டான ஆசீர்வாதங்களை விசுவாசிப்போம். அதை அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாதுப்பா. உங்க பாதத்துல காத்திருந்து இந்த அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள உதவிச்சு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.